ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்துவோட தயவால தான் அந்த ஷோரூம் வாங்க போறாரு மனோஜ். என்னமோ இந்த ரோஹிணி அவங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுக்கற மாதிரி முத்துவுக்கு நோஸ்கட் கொடுக்குறாங்க. மனோஜும் ரோஹிணியும் அந்த ஷோரூமோட ஓனர் கிட்ட உட்காந்து நாளைக்கு பணம் எல்லாம் செட்டில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதுல ரோஹிணியும் மனோஜும் கடைக்கு பேர் வைக்கிறதுல கூட தில்லுமுள்ள எல்லாம் பண்றாங்க. மறுநாள் வந்து ஷோரூம் ஓனர் கிட்ட பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணலாம், ஆனா இந்த முத்துவும் மீனாவும் மறுபடியும் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது. என்னமோ மனோஜுக்கு வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி இந்த முத்து ஒவ்வொரு முறையும் சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு இந்த ரோஹிணி யோசிக்கிறாங்க. முத்து ஓவரா மனோஜ மட்டம் தட்டி கிண்டல் பண்ணுவாரு. அதனால இந்த முத்து கிட்டையும் மீனா கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரோஹிணியும் மனோஜும் தனியா பணம் செட்டில் பண்றதுக்கு கிளம்புறாங்க. இதுக்கு இந்த விஜயாவும் உடந்த. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு கூட தெரியாது. இந்த ரோஹிணி இந்த பணம் அண்ணாமலையோடதுன்றது வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு பல திருட்டு வேலைகள்லாம் பண்றாங்க. ரோஹிணியும் மனோஜும் போய் எல்லா டாக்குமெண்ட்டையும் சரி பார்த்து பணம் செட்டில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் எடுங்க, கையெழுத்து போட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது ஷோரூமோட ஓனர் முத்து வந்திருக்காருன்னு சொல்லி எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்காரு. ரோஹிணி முந்திக்கிட்டு, எதுக்கு சார், நாங்க தானே இந்த ஷோரூமை வாங்க போறோம், இதுக்கெல்லாம் எதுக்கு சார் முத்து அப்படின்னு ரோஹிணி கேட்கும்போது மனோஜும் சொல்றாரு, ஆமா சார், அவன் படிக்காதவன், இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் ஒரு விவரமா அவனுக்கு தெரியாது, அதனால அவன் தேவையில்லை சார், அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிதடி தான் சார், அதனால இந்த இடத்துல அவன் வேணாம் சார், நாங்க மட்டும் போதும் அப்படின்னு மனோஜ் சொல்லும் போது அந்த ஷோரூம் ஓனருக்கு இது என்னமோ சரின்னு படல. அப்படி சொல்லாதீங்கப்பா, முன்ன பின்ன யாருன்னு எனக்கு தெரியாதப்பவே அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு, இல்லைன்னா இந்த ஷோரூம் அந்த ரவுடிங்க கைக்கு போயிருக்கும். அந்த ஓனர் மனசுக்குள்ள முத்துவை பத்தி நினைச்சு பாக்குறாரு. மனோஜ் கிட்டையும் சொல்லிடுறாரு, இல்லங்க சார், முத்து கண்டிப்பா இங்க வரணும். உடனே மனோஜ், என்ன சார், பணம் கொடுக்க போறது நாங்க, அப்புறம் எதுக்கு சார் முத்து அப்படின்னு கேட்ட உடனே ஓனர் சொல்றாரு, இல்லங்க சார், இந்த ஷோரூம் நான் உங்களுக்கு கொடுக்கறதே முத்து சொன்னாருன்றதுக்காக தான், நீங்க வாங்க போறீங்கன்னு சொல்லி முத்து சொன்னாரு, அவர் உங்களோட அண்ணனா தம்பியா, கூட பிறந்தவர் தானே, அவர் சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த ஷோரூமை விற்கிறேனே, பணம் ஒரு முக்கியமான விஷயம் இல்ல சார், அதனால முத்துவை உடனே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் ரோஹிணி முகத்துல கரிய பூசுற மாதிரி அவங்க திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி சொல்லிடுறாரு. ரோஹிணிக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அடச்சா, என்ன இந்த முத்துவை எல்லாரும் நல்லவன் மாதிரியே பாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு வேற வழியே இல்லாம இந்த ரோஹிணியும் மனோஜும் போய் முத்துவை போய் கூட்டிக்கிட்டு வராங்க. முத்து விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அட திருட்டு முண்டங்களா, எங்க சுத்தி எங்க போனாலும் நல்லதோ கெட்டதோ அது என்னாலதான் உங்களுக்கு நடக்கணும்னு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு முத்து. அந்த பார்லர் விஷயத்துலதான் கோல்மால் பண்ணீங்க, இந்த ஷோரூம் விஷயத்துலயும் ஏதாவது பண்ணுனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ரோஹிணி மூஞ்சிக்கு முன்னாடியே விரல நீட்டி நீட்டி முத்து பேசுறாரு. முத்து மிரட்டல மனோஜுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. ஐயோ, இந்த மொத்த பணமும் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம், அதை அப்பாவை ஏமாத்தி சொல்லாம மறைச்சுதான் இந்த ஷோரூம் வாங்குறோம்னு முத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் மரண பயம் முகத்துக்கு முன்னாடி வந்துட்டு போகுது. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.